ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் வித் ஷியாம். அங்கே போகாத, இதை செய்யாத, சாப்பிடாத, தூங்காத, இந்த மாதிரிலாம் தமிழில் சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் இங்கிலீஷில் சொல்லும்போது நம்ம டோன்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லுவோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டோன்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி எப்படி இந்த சென்டென்சஸ்லாம் இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டோன்ட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொன்னோன்னா அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நேம் வரணும். அது வந்துட்டு ஐ, யூ, தே, வி இது நாலுத்தில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆர்எல்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் நேம் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட பெயர்களை யூஸ் பண்ணலாம். பட் சிங்கிள் நேம் யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி ஹீ, ஷீ, இட் இதுவும் டோன்ட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த நேம் வரும், ப்ளஸ் டோன்ட் சொல்லுவோம், ப்ளஸ் வேர்ப். நம்ம செய்கிற செயலை தான் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆக்ஷன் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேக் எடு, புட் வை, வாக் நட, ரன் ஓடு இதெல்லாம் நம்ம பண்ணுற ஆக்ஷன். ஏதோ ஒரு செயல் செய்கிறோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வேர்ப் வரும். இப்போது ஃபுல் சென்டென்ஸையும் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐ டோன்ட் ரன், நான் ஓடலை. வி டோன்ட் ப்ளே, நாங்கள் விளையாடலை. யூ டோன்ட் பார்கெயின், நீ பேரம் பேசலை. தே டோன்ட் கம், அவங்க வரலை. ஸோ இந்த மாதிரி அவங்க இதை செய்யலை, நான் இதை செய்யலை, நீ இதை செய்யலை, இந்த மாதிரி நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸ் பேசுகிறதுக்கு நம்ம டோன்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம நேம் இல்லாமலும் ஒரு சென்டென்ஸ் பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டோன்ட் டேக் அப்படின்னு சொன்னால் எடுக்காத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ரன் ஓடாத, டோன்ட் சிட் உட்காராத, இந்த மாதிரி சொல்கிறதுக்கும் நம்ம டோன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறோம் அப்படின்றது மீனிங். இப்போ சில சென்டென்சஸ் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் என்ன தமிழ் மீனிங் அப்படிங்கிறத நீங்களும் கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் டாக் லவுட்லி. டோன்ட் அப்படின்னா ஒரு விஷயத்த செய்யாத அப்படின்னு சொல்கிறது. டாக்னா பேசுறது, லவுட்லி அப்படின்னா சத்தமாக. ஸோ டோன்ட் டாக் லவுட்லி அப்படின்னா சத்தமாக பேசாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் பி லேட். லேட்னா தாமதமாக இருக்கிறது. டோன்ட் பி லேட் அப்படின்னா தாமதிக்காத, லேட்டாக ஒரு விஷயத்த செய்யாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஷவுட். ஷவுட் அப்படின்னா கத்துறது. டோன்ட் ஷவுட் அப்படின்னா கத்தாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ரன் ஹியர். ரன்னா ஓடுறது, ஹியர்னா இங்கே. இங்கே ஓடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ரன் ஹியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டோன்ட் டச் இட். டச்னா தொடுறது, டச் இட்னா இதை தொடு அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டச் இட்னா இதை தொடாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் க்ரை. க்ரை அப்படின்னா அழறது. டோன்ட் க்ரைனா அழாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் சிட் தேர். தேர்னா அங்கே, சிட்னா உட்கார்றது. டோன்ட் சிட் தேர் அப்படின்னா அங்கே உட்காராத அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் ஃபர்கெட் திஸ். ஃபர்கெட் அப்படின்னா மறக்கிறது. திஸ்னா இதை. டோன்ட் ஃபர்கெட் திஸ் அப்படின்னு சொன்னால் இதை மறக்காத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஈட் டூ மச். ஈட்னா சாப்பிட்றது, டூ மச் அப்படின்னா அதிகமாக. ஸோ டோன்ட் ஈட் டூ மச் அப்படின்னா அதிகமாக சாப்பிடாத அப்படின்னு மீனிங். டோன்ட் வேஸ்ட் டைம். வேஸ்ட் டைம்னா நேரத்தை வீணாக்குறது. டோன்ட் வேஸ்ட் டைம் அப்படின்னா நேரத்தை வீணாக்காத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஓப்பன் த டோர். ஓப்பன்னா திறக்கிறது, டோர்னா கதவு. டோன்ட் ஓப்பன் த டோர் அப்படின்னா கதவை திறக்காத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் க்ளோஸ் த விண்டோ. இங்கே க்ளோஸ்னா மூடுறது, விண்டோனா ஜன்னல். டோன்ட் க்ளோஸ் த விண்டோனா ஜன்னலை மூடாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டேர்ன் ஆஃப் த லைட். டேர்ன் ஆஃப் அப்படின்னா நிறுத்துறது. டேர்ன் ஆஃப் த லைட்னா லைட்டை நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லுவோம். டோன்ட் டேர்ன் ஆஃப் த லைட் அப்படின்னா லைட்டை நிறுத்தாத அப்படின்னு அர்த்தம்.
டோன்ட் சிட் ஆன் த டேபிள் அப்படின்னா டேபிள்னா மேஜை. மேஜையில் உட்காராத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் சிட் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் ஸ்லீப் ஹியர். ஸ்லீப்னா தூங்குறது, ஹியர்னா இங்கே. டோன்ட் ஸ்லீப் ஹியர் அப்படின்னா இங்கே தூங்காத அப்படின்னு சொல்கிறோம். டோன்ட் ரைட் ஆன் த வால். வால்னா செவுரு, ரைட்னா எழுதுறது. ஸோ ரைட் ஆன் த வால் அப்படின்னா செவரில் எழுது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ரைட் ஆன் த வால்னா செவரில் எழுதாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் பிரேக் த கிளாஸ். கிளாஸ்னா கண்ணாடி இருக்கு இல்லையா, அதை தான் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரேக்னா உடைக்கிறது. டோன்ட் பிரேக் த கிளாஸ் அப்படின்னா கண்ணாடியை உடைக்காத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஸ்பில் த வாட்டர். வாட்டர்னா தண்ணி நமக்கு தெரியும். ஸ்பில்னா சிந்துறது. டோன்ட் ஸ்பில் த வாட்டர்னா தண்ணியை சிந்தாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் சேஞ்ச் த சேனல். சேஞ்ச்னா மாற்றுறது. ஸோ சேனலை மாற்றாத அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். டோன்ட் ப்ளே இன் த ரெயின். ரெயின்னா மழை, ப்ளேன்னா விளையாடுறது. டோன்ட் ப்ளே இன் த ரெயின் அப்படின்னா மழையில் விளையாடாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் கோ அவுட் சைட். அவுட் சைட்னா வெளியில், கோனா போகிறது. டோன்ட் கோ அவுட் சைட்னா வெளியில் போகாத அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் டச் த ஃபயர். ஃபயர்னா நெருப்பு, டச்னா தொடுறது. டோன்ட் டச் த ஃபயர் அப்படின்னா நெருப்பை தொடாத. டோன்ட் திங்க் டூ மச். திங்க்னா யோசிக்கிறது, டூ மச்னா அதிகமாக. ஸோ டோன்ட் திங்க் டூ மச் அப்படின்னா அதிகமாக யோசிக்காத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டெல் லைஸ். லைஸ்னா போய், டெல்னா சொல்கிறது. டோன்ட் டெல் லைஸ் அப்படின்னா போய் சொல்லாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஃபைட் வித் ஹிம். ஃபைட்னா சண்டை, வித் ஹிம் அப்படின்னா அவனோட அப்படின்னு அர்த்தம். ஸோ டோன்ட் ஃபைட் வித் ஹிம் அப்படின்னா அவனோட சண்டை போடாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ரன் ஆன் த ரோட். ரோட்னா சாலை சொல்லுவோம் இல்லையா, ரோடு அதுதான். நெக்ஸ்ட்டு ரன்னா ஓடுறது. டோன்ட் ரன் ஆன் த ரோட் அப்படின்னா சாலையில் ஓடாத அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் டீஸ் அதர்ஸ். டீஸ் அப்படின்னா கிண்டல் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் டீஸ்னு சொல்லுவோம். அதர்ஸ்னா மற்றவங்க. டோன்ட் டீஸ் அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்கள கிண்டல் செய்யாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் வேஸ்ட் மணி. வேஸ்ட்னா வீணாக்குறது, மணினா பணம். ஸோ டோன்ட் வேஸ்ட் மணி அப்படின்னா பணத்தை வீணாக்காத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டெல் தெம். டெல்னா சொல்கிறது, தெம்னா அவங்க. ஸோ டோன்ட் டெல் தெம் அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ட்ரிங்க் கோல்டு வாட்டர். கோல்டு வாட்டர் அப்படின்னா ஜில் தண்ணி இருக்கு இல்லையா, அதை தான் கோல்டு வாட்டர்னு சொல்லுவோம். ட்ரிங்க்னா குடிக்கிறது. டோன்ட் ட்ரிங்க் கோல்டு வாட்டர் அப்படின்னா ஜில்லுன்னு தண்ணி குடிக்காத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் பி அஃப்ரைட் அப்படின்னா, அஃப்ரைட்னா பயம். டோன்ட் பி அஃப்ரைட்னா பயப்படாத அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, டோன்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அஃப்ரைட் அப்படிங்கிறது வேர்ப் கிடையாது, அது ஒரு நவுன். பயம் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம அஃப்ரைட்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பி அப்படின்றது தான் வேர்ப், அதனால தான் பி நம்ம ஆட் பண்ணுறோம். டோன்ட் பி சேட். இங்கே சேட்னா வருத்தம் அப்படின்னு அர்த்தம். இதுவும் ஒரு நவுன் தான், அதனால தான் இதுக்கு முன்னாடி பி ஆட் பண்ணுறோம். ஸோ டோன்ட் பி சேட் அப்படின்னா வருத்தப்படாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் பி ஆங்க்ரி அப்படின்னா கோவப்படாத அப்படின்னு அர்த்தம். ஆங்க்ரினா கோபம், டோன்ட் பி ஆங்க்ரினா கோவப்படாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் வரி அப்படின்னா, வரினா கவலைப்படுறது. இங்கே வரிங்கிறத நம்ம வேர்பாக தான் யூஸ் பண்ணுவோம், அதனால தான் இங்கே பி ஆட் பண்ணல. ஸோ டோன்ட் வரி அப்படின்னா கவலைப்படாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் லூஸ் ஹோப். ஹோப்னா நம்பிக்கை, லூஸ்னா இழக்கிறது. ஸோ டோன்ட் லூஸ் ஹோப் அப்படின்னா நம்பிக்கையை இழந்துடாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் கிவ் அப். கிவ் அப் அப்படின்னா எதையாவது ஒரு விஷயத்த நம்ம விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் கிவ் அப் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் கிவ் அப் அப்படின்னா விட்டுடாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் பிளேம் அதர்ஸ். பிளேம் அப்படின்னா குறை சொல்கிறது, அதர்ஸ்னா மற்றவங்களை. ஸோ டோன்ட் பிளேம் அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்களை குறை சொல்லாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி அப்படின்னா
இத பெரிய விஷயமா எடுத்துக்காத, இத பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் இக்னோர் மீ. இக்னோர் அப்படின்னா, அ கண்டுக்காம இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இக்னோர்ன்னு சொல்லுவோம். புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோன்ட் இக்னோர் மீ அப்படின்னா, என்ன புறக்கணிக்காத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. டிஸ்டர்ப் அப்படின்னா தொந்தரவு செய்றது. மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்னா என்ன தொந்தரவு செய்யாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டெல் எனிஒன். யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்றது தான் நம்ம டோன்ட் டெல் எனிஒன் அப்படின்ட்டு சொல்லுவோம். டோன்ட் சீட் மீ. சீட்னா ஏமாத்துறது, மீனா என்ன. டோன்ட் சீட் மீனா என்ன ஏமாத்தாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டச் மை ஃபோன். டச் அப்படின்னா தொடுறது. மை ஃபோன் அப்படின்னா என்னோட ஃபோன் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டச் மை ஃபோன் அப்படின்னா என் ஃபோனை தொடாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் லாஃப் அட் மீ. லாஃப்னா சிரிக்கிறது, அட் மீனா என்ன பார்த்து அப்படின்னு அர்த்தம். ஸோ டோன்ட் லாஃப் அட் மீ அப்படின்னா என்ன பார்த்து சிரிக்காத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஃபோல்ட் லைக் தட். ஃபோல்ட்னா மடிக்கிறது. லைக் தட் அப்படின்னா அது மாதிரி, அப்படி, அந்த மீனிங்லாம் வரும். ஸோ டோன்ட் ஃபோல்ட் லைக் தட் அப்படின்னா அப்படி மடிக்காத, அந்த மாதிரி மடிக்காத அப்படின்ட்டு சொல்லுவோம். டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் ஹிம் அப்படின்னா, மேக் ஃபன் அப்படின்னா கேலி பண்ணுறது, கலாய்க்கிறது இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் மேக் ஃபன் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் ஹிம் அப்படின்னா அவனை கேலி செய்யாத அப்படின்னு அர்த்தம். ஹிம்னா அவனை. டோன்ட் டேக் டூ மச் டைம். டூ மச் டைம்னா நிறைய நேரம். டேக்னா எடுத்துக்கிறது. ஸோ டோன்ட் டேக் டூ மச் டைம் அப்படின்னா நிறைய நேரம் எடுத்துக்காத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் சென்ட் மீ மெசேஜஸ். மெசேஜஸ்னால் நமக்கு தெரியும். சென்ட் மீனா எனக்கு அனுப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ டோன்ட் சென்ட் மீ மெசேஜஸ்னால் எனக்கு மெசேஜ் அனுப்பாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் சே நோ. சே நோ அப்படின்னா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு அர்த்தம். டோன்ட் சே நோ அப்படின்னா இல்லைன்னு சொல்லாத அப்படின்னு அர்த்தம். அண்ட் நவ் இட்ஸ் யோர் டர்ன். வேகமாக ஓடாத, சத்தமாக சிரிக்காத. இது ரெண்டுத்தையும் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோலேருந்து டோன்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் அதை பார்க்கலாம். I will come back with a new topic in a new video. Until then, it's bye from Shyam.